ஹிந்து மத ஆன்மீகத்திலிருந்து பிறந்ததுதான் அறிவியல். ஏன்னு கேட்டீங்கன்னா, 4வது மாதம் அப்படின்னாலே அது தாய், தாய் வீடு, பெண் தெய்வங்கள், கடல், இது மாதிரி சம்பந்தப்பட்ட அறிவியல் சூட்சமும் அதில் அடங்கியிருக்கு. வடக்கிலிருந்தும் கிழக்கிலிருந்தும் தரைக்காற்று வீசும் மக்களை நோக்கி. கடற்கரையிலிருந்தும் வரும், இந்த பக்கம் வடக்கு நோக்கி மலைகள்ல இருந்தும் வரும். அதே போல இந்த ஆடி மாசம் முடியக்கூடிய காலகட்டங்கள்ல மேற்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் காற்று ஆரம்பிக்கும். தாய் வழி உறவு சம்பந்தப்பட்ட பிதிருக்கள் இறந்து போயிட்டாங்க, முன்னோர்கள் இறந்து போயிட்டாங்கன்னா நிறைய பேர் இன்னைக்கு என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, தாய் வழி உறவு முடிந்தது, தந்தை வழி உறவு மட்டும்தான் நமக்கு தொடரும் அப்படின்னு நினைச்சு நிறைய பெண்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. வணக்கம். இந்திய நமது சிறப்பு விருந்தினர் பிரசன்ன ஜோதிடர் என்ஆர் விகி ராஜநாராயணா. வணக்கம் சார். வணக்கம். ஆடி மாசத்தை பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு நல்லதுமே பண்ண மாட்டாங்க, நல்ல காரியமே பண்ண மாட்டாங்க. ஆனா கோயில்ல திருவிழாக்கெல்லாம் விசேஷங்கள்லாம் களை கட்டும். ஆடியும் ஒரு பக்கம் நல்லா கொண்டாட்டமா இருக்கும். ஆனா புரியல, கோயில்ல மட்டும் திருவிழாக்கள் கொண்டாடுறாங்க, ஆனா தனிப்பட்ட குடும்பத்துல எந்த ஒரு நல்லதும் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதுல இருக்கக்கூடிய குழப்பம் சூட்சமம் என்ன சார்? இந்தியா டிவைன் நேயர்களுக்கு விகி ராஜநாராயணனுடைய அன்பான கனிவான வணக்கங்கள். அதாவது நீங்க கேட்கக்கூடிய கேள்வி எனக்கு புரியுது. ஆடி மாசம் திருமணம் செய்ய மாட்டாங்க, தம்பதிகளை சேர்த்து வைக்க மாட்டாங்க, அதே மாதிரி நல்ல சுபகாரியங்கள் வீடு சம்பந்தமானது இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனா அதே சமயத்துல கோயில்கள்லாம் கோலாகலமா இருக்குது. எங்க பார்த்தாலும் மக்கள், அதுவும் குறிப்பா பெண்கள் எல்லா கோயிலையும் வழிபாடுபடுவதோட சிறப்பு என்ன? இங்க கோயிலுக்கு நல்லதும் தனி மனித வாழ்க்கைக்கு கெட்டதுமா பிரிச்சு வச்சிருக்கிறதுனுடைய ரகசியம் என்ன அப்படிங்கிறத நீங்க கேக்குறீங்க. அதாவது உலகத்திலேயே நம்ம இந்து மதத்துல சொல்லியிருக்கிற சாஸ்திரங்கள் உலக மதத்திலே இல்லைங்க. ஏன்னா அறிவியலையும் ஆன்மீகத்தையும், அதாவது என்னைய கேட்டா ஹிந்து மதத்திலிருந்து பிறந்ததுதான் அறிவியல், ஹிந்து மத ஆன்மீகத்திலிருந்து பிறந்ததுதான் அறிவியல். ஏன்னு கேட்டீங்கன்னா அதுல என்ன சூட்சம் இருக்குன்னா, ஆடி மாசம்னு பாத்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு கணக்குல சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி இந்த 4வது மாசம் வரும். அதே மாதிரி நீங்க ஆங்கிலத்தை நீங்க கணக்கு பண்ணீங்கன்னாலும் 7வது மாதம் முடிந்து 8வது மாதம் துவக்கத்துல வரும். அங்க 8, இங்க 4 தொடர்பு வருது. 8 அப்படின்னாலே இறந்தவங்க சம்பந்தப்பட்ட எண்ணுக்குரிய எண். இறந்தவங்க பிதர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மா சம்பந்தப்பட்ட தொடர்பு ஆங்கில மதத்துல வருது. 4வது மாதம் அப்படின்னாலே அது தாய், தாய் வீடு, பெண் தெய்வங்கள், கடல், இது மாதிரி சம்பந்தப்பட்ட அறிவியல் சூட்சமும் அதில் அடங்கியிருக்கு. இதுல நம்மளுடைய ஜாதகத்தின்படி 4ஆம் இடத்தை நம்ம சந்திரனுக்கு ஒப்பிடுறோம், கடலுக்கு ஒப்பிடுறோம், தாய்க்கு ஒப்பிடுறோம், நம்ம மனசுக்கு ஒப்பிடுறோம், நம்ம சாப்பிடுற உணவுக்கு ஒப்பிடுறோம். இப்படி நாளை பல கோணங்கள்ல ஜாதகத்துல நம்ம பிரிச்சு பார்க்கிறோம். இதுல இயற்கையினுடைய விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா, வெயில் காலங்கள் ரொம்ப உஷ்ணமான அதிகமான அக்னி பிரவேசத்தெல்லாம் தாண்டி இந்த ஆடி மாசம் பிறக்கும் பொழுது முதலாவதாக ஆரம்பிக்கக்கூடியது தரைக்காற்று. அதாவது வடக்கிலிருந்தும் கிழக்கிலிருந்தும் தரைக்காற்று வீசும் மக்களை நோக்கி. கடற்கரையிலிருந்தும் வரும், இந்த பக்கம் வடக்கு நோக்கி மலைகள்ல இருந்தும் வரும். அதே போல இந்த ஆடி மாசம் முடியக்கூடிய காலகட்டங்கள்ல மேற்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் காற்று ஆரம்பிக்கும். அப்ப இந்த காற்றினுடைய மோதும் போது இதுவரைக்கும் அந்த சூடான சீதோஷ நிலைக்கு பழக்கப்பட்ட மனித உடலானது அந்த ரொம்ப உஷ்ண காத்தோடு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு உஷ்ண கலந்து தூசி கலந்த காற்று மனிதன் சுவாசிக்கும் பொழுது புதிய புதிய நோய்கள் உண்டாகும். இந்த தரைக்காற்றானது, வடக்கிலிருந்து வரக்கூடிய அந்த தரைக்காற்றானது நிலத்துல பட்டு வர்றதுனால நிறைய நோய்களை உற்பத்தி பண்ணக்கூடிய திறன் பெற்றது. புழு பூச்சிகள் அப்படியே இறந்து அதில் உள்ள அந்த உஷ்ணத்தினுடைய வரக்கூடிய அந்த காற்றுல கலந்து நமக்கு புதிய புதிய நோய்களை உருவாக்கக்கூடிய தன்மை உண்டு. அதே மாதிரி கடற்கரைகள்ல இறந்து கிடக்கக்கூடிய விஷயங்கள், அந்த கடற்கரை மணல்கள்ல இருந்து வரக்கூடிய அந்த அதுல காற்றுப்பட்டு வர்றதுனால அதுலயும் விஷத்தன்மை உண்டு. ஆனால் மலைகள்ல இருந்து வரக்கூடிய காற்றுல மட்டும் விஷத்தன்மையை முறிக்கக்கூடிய தன்மை உண்டு. அதுக்கு இந்த ஆடி மாசம் கடைசியில தான் அது வரும். அப்பதான் இந்த குற்றாலத்துல சீசன்லாம் ஆரம்பிக்கும். அப்போ விதவிதமான கிளைமேட்டை மனிதன் ஆடி மாசத்துல சந்திக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுகிறது. ஆகையினாலதான் நம்ம முன்னோர்கள் எப்பேற்பட்ட ஒரு அறிவியல் பாருங்க, ஆடி மாசம் கூழ் ஊத்துவாங்க. எல்லா அம்மன் கோயில்லையும் பாத்தீங்கன்னா ஆடி மாசம் கூழ் ஊத்துவாங்க. அந்த கூழ் விஷத்தை முறிக்கும் தன்மை உண்டது. அதுல வேப்பலை போட்டிருப்பாங்க பாருங்க.
எல்லாம் நல்லா கூழ் காய்ச்சி முடிச்சுட்டு அந்த வேப்ப இலையை உருவி கொஞ்சம் திருநீர் போட்டு, அந்த காலத்துல திருநீர் வந்து பசு சாணத்தில் தயாரிக்கப்பட்டது, ஒரிஜினல் பசுமான சாணத்துல தயாரிக்கப்பட்டது. நீங்க பசுமாடு சாப்பிட்றதே விஷமா இருக்குது. அப்போ அந்த பசு சாணத்தில் தயாரிக்கப்பட்ட திருநீர், வேப்பிலை, அந்த மருத்துவ குணம் வாய்ந்த அந்த கூழை குடிக்கும் பொழுது அந்த உடம்புல அந்த உஷ்ணமான காற்றுகளை சுவாசிச்சு, தூசி படிந்த காற்றுகளை சுவாசிச்சு மனித உடம்பு வந்து ஒரு ஒரு தன்மை இல்லாம இருக்கும். ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை. பேதி ஆகுறதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலகட்டங்கள்ல தான் அதிகமாகும். அஜீரண கோளாறு, தலைவலி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதிகமான உஷ்ணத்தை சந்திக்கிறான். அது மட்டும் இல்லாம மாசுபடிந்த காற்றை சுவாசிக்கிறான். அப்ப அந்த கூழு வேப்பிலைகள் போய் மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச அந்த உடம்ப வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுது. அப்போ உள்ளுக்குள்ள குளிர்ந்த தன்மையை எடுத்து அந்த வேப்பிலை எல்லாம் சாப்பிடும் பொழுது அவனுக்கு நோய் எதிர்ப்பு திறன் அதிகப்பட்டு அந்த ஆடி மாசம் அவனுக்கு வந்து அறிவியல் ரீதியாக துணை புரிகிறது. அது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு ரகசியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தாய் வழி உறவு சம்பந்தப்பட்ட பிதிருக்கள் இறந்து போயிட்டாங்க, முன்னோர்கள் இறந்து போயிட்டாங்கன்னா நிறைய பேர் இன்னைக்கு என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, தாய் வழி உறவு முடிந்தது, தந்தை வழி உறவு மட்டும்தான் நமக்கு தொடரும் அப்படின்னு நினைச்சு நிறைய பெண்கள் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது அப்படி கிடையாது. நிறைய பெண்களுடைய வீட்டுல ஆண் வாரிசு இருக்க மாட்டாங்க. ஆண் வாரிசு இருந்து சில வீட்டுல இறந்து போயிருப்பாங்க. அப்போ அந்த பெற்ற கடனை யார் தீர்ப்பது? அப்போ எப்படி பார்த்தாலுமே ஒரு தலைமகன் இருந்தாலும் ஆண்மகன் இருந்தாலும் பெற்றோர்களுக்கு செய்யும் பொழுது அவர்களுக்கு செய்யக்கூடிய காலகட்டத்துல அந்த வீட்டு பெண்ணும் அங்க போய் நிக்கணும் திதி கொடுக்கும் பொழுது. அப்ப ஆடி மாசம் என்பது தாய் வழி உறவுகள் இறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய திதி கர்மா நாள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தாய் வழி உறவுல இறந்தவங்க செய்ய வேண்டியது எல்லாம் ஆடி மாசம் செஞ்சு பாருங்க, உங்களுக்கு அப்படி ஒரு அற்புதமா இருக்கும். அந்த வருஷம் அடுத்த வருஷம் ஆடி மாசம் நீங்க வர்றதுக்குள்ள அதனுடைய பலனை எதிர்பார்க்கலாம். தாய் வழி ஆண்மக்கள் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை. ஒரு பெண் தானே உன்னுடைய கருவை சுமக்கிற, ஒரு ஆண்மகனுடைய வீட்டுக்கு யார் வந்து சுமக்கிறா? அப்ப அந்த தாய் வழி உறவு உனக்கு தொடர்ந்தால்தான் அந்த பெண்களுக்கு குறை இல்லாம பிரசவம் பிறக்க முடியும். குறை இல்லாத பிள்ளைகள் பிறக்கும். அந்த பிள்ளைகள் நன்மை. தாய் பாதி தகப்பன் பாதி. அதுதான் நம்ம இந்து மதத்துல அர்த்தநாசிரர் வடிவமே சிவன் கொடுத்திருக்காரு, பாதி பெண்ணுக்கும் பாதி ஆணுக்கும். அப்ப அந்த ஆடி மாசம் வந்து தாய் வழி கர்மாக்களுக்கு உகந்தது. பொதுவாக பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல தந்தை வழி கர்மாக்கள் கரெக்டா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஆனாலும் கஷ்டப்படுவாங்க. நாங்கெல்லாம் திதி எல்லாம் கரெக்டா தான் கொடுக்குறோம், ஆனாலும் ஒன்றும் பிரயோஜனப்படலை. தாய் வழி கர்மம் அங்க பாக்கி இருக்கும். நீ தாய் வழி கர்மாவை பாக்கி வச்சுக்கிட்டு நீ என்னதான் தலைகளை நின்று பண்ணாலுமே அது செல்லுபடி ஆகாது. அப்ப தாய் வழி தந்தை வழி இரண்டுமே சமநிலையில் நிறைவேற வேண்டும் என்பதை உணர்த்தக்கூடியது இந்த திதி சம்பந்தப்பட்டது. அடுத்து பாத்தீங்கன்னா கோதானம். நீங்க வாழ்க்கையில வந்து எவ்வளவோ தோஷங்கள் நம்மளுடைய ஜாதகத்திலேயோ குடும்பத்திலேயோ எத்தனையோ தோஷங்கள் சொல்றாங்க. பிரம்மகத்தி தோஷம், சனி தோஷம், ராகுகேது தோஷம், தோஷங்கள் மட்டுமே கிட்டத்தட்ட 1000ங்களுக்கு மேற்பட்டிருக்கு. இதுல வந்து இன்னும் மக்கள் கேள்விப்படாத தோஷங்கள்லாம் இருக்கு. வந்தியா தோஷம், காக வந்தியா தோஷம், இப்படிலாம் இருக்கு. திருமண தடைகளுக்கு மிக முக்கியமாக கருதப்படக்கூடிய தோஷங்கள்ல இதெல்லாம் இருக்கு. தோச சாமியம்னு ஒரு அஸ்ட்ராலஜில சுகர் நாடியில ஒரு விதியே இருக்குது. இப்படிலாம் நிறைய இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது ஆடி மாசத்தில் நீங்கள் பசுமாட்டு தானமா ஒரு கோயிலுக்கு கொடுத்தீங்கன்னா பிரமாதமா இருக்கும். இதுல இன்னொரு விஷயம் நீங்க கூர்ந்து கவனிக்கணும். நிறைய மக்கள் பண்ணக்கூடிய தவறு, கோயில்களுக்கு விளக்கு வாங்கி கொடுப்பாங்க, எண்ணெய் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. நீங்க ஒரு கோயிலுக்கு வந்து குத்து விளக்கு தானமா பண்ணீங்கன்னா ஒரு வருஷம் அந்த எண்ணெய் எரியக்கூடிய அளவுக்கு அந்த கோயிலுக்கு ஸ்பான்சர் பண்ணிடணும். எண்ணெய் யார்கிட்ட இருந்து வாங்கி ஊற்றுவாங்க? எண்ணெய், திரி, விளக்கு, இந்த 3 சேர்த்து தான் தானம் பண்ணணும். பசுமாடு தானம் பண்றீங்களா, ஒரு வருஷம் அந்த பசுமாட்டுக்கான தீனிக்கான அந்த பணத்தை கோயில்ல பசுமாட்டு பேர்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி போட்டு வச்சிருங்க. மாசம் மாசம் அதை எடுத்து அதுக்கு தீனி வாங்கி போடட்டும். நல்ல கோயில்ல இருக்கக்கூடிய பசுமாடுகளாவது நல்ல இயற்கை உரங்களை சாப்பிட்டு நல்லா இருக்கட்டும். அதே மாதிரி கோயில்களுக்கு தான் கொடுக்கணும்னு இல்லை, எத்தனையோ கஷ்டப்பட்ட குடும்பங்கள் இருப்பாங்க. இப்போ கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு பசுமாடு இருந்தா ஒரு குடும்பம் பிழைச்சிரும். அப்ப அப்படிப்பட்ட நிலைகள்ல சில குடும்பங்கள் தாய் தகப்பன்மாரு பிள்ளைங்களை பார்க்காம வயசான காலங்கள்ல விவசாயத்தை மட்டுமே தெரிஞ்சு கொண்டு மற்ற விஷயங்களை செய்ய முடியாம ஒரு மாடு இருந்தா பிழைச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல இருப்பாங்க. அவங்கள பார்த்து அவங்களுக்கு ஒரு பசுவும் கண்ணும் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காலம் ஃபுல்லா புண்ணியமா போயிடும். அப்போ பசுமாடு தானம் செய்வதற்கு சிறப்பான மாசம் ஆடி மாசம்.